மஞ்சள் நிறத்தில் ஏன் தாலி கட்டுகிறார்கள் தெரியுமா? கேட்டால் ஆடி போயிடுவீங்க. இந்துக்களின் புனித நிறமாக மஞ்சள் இருப்பதால் தான் திருமணம் என்ற சுபகாரியத்தின் போது மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துவார்கள். அதனால்தான் தாலியை மஞ்சள் நிறத்தில் கட்டுகிறார்கள். ஆனால் தமிழர் திருமணங்களில் தொடக்கத்தில் தாலி இருந்ததாக எந்த இலக்கிய வரலாறுகளிலும் குறிப்பிடப்பட்டதாக தெரியவில்லை. சங்க காலங்களில் எல்லாம் நடந்த திருமணங்களில் புதிய மணலை நிரப்புவார்களாம். அதில் விளக்கை ஏற்றி வயதில் மூத்த பெண்கள் ஒன்று கூடி புதுப்பெண்ணை நீராட்டி அந்த பெண்ணை வாழ்த்தி அவள் யாரை விரும்பினாலோ அவர்களிடம் ஒப்படைத்தார்களாம். இப்படியாகத்தான் சங்க காலங்களில் திருமண பந்தம் இருந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் தாளம் என்ற பெயர்தான் தாலி என்ற வார்த்தை மருவியதாக சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 11ஆம் நூற்றாண்டில் தான் தாளம் என்ற ஒரு பெயர் தமிழர்கள் மத்தியில் பிரபலமாக உபயோகப்படுத்தப்பட்டதாக வரலாறு கூறப்படுகிறது. தாளம்பனை என்ற பனை ஓலையினால் செய்த ஒன்றையே முன்னோர்கள் மணமகன் மணமகள் கழுத்தில் கட்டி வந்தபடியால் இதற்கு தாலி என்ற பெயர் வந்தது. தாளமாகிய பனை ஓலையினால் செய்தது என்பது இதன் பொருள் என்றும் வரலாறு கூறுகிறது. பனை ஓலை தாலி பொருத்தாத ஒன்றாக இருந்தது. அவை பழுதாகிக் கொண்டே இருந்ததால் இது நிரந்தரமாக இருக்க உலோகத்தால் ஆன தாலியை கட்டத் தொடங்கினர். பின்னாளில் அதனை பொன்னால் தாலியை செய்து அதன் மதிப்பை கூட்டினர். ஆனால் தாலியின் உண்மை அடையாளம் என்னவென்றால் பொன்னில் செய்வதால் அல்ல என்றும் ஒரு விராலி தஞ்சலை எடுத்து கயிற்றால் கட்டி கழுத்தில் முடிச்சு போடுவதுதான் தாலி என்றும் கூறப்படுகிறது. வெயிலில் காய வைத்து நீர் இல்லாமல் வற்ற வைத்த மஞ்சளுக்குத்தான் விராலி மஞ்சள் என்று பெயர். மஞ்சள் கட்டும் கயிற்றுக்கும் மஞ்சள் நிறம் ஏற்றுவார்கள். இதில் அந்த இந்துக்களின் புனித நிறமான மஞ்சள் நிறத்தால் தாலி என்ற ஒன்று வந்தது. ஒவ்வொரு இழைகளும் ஒவ்வொரு நற்குணங்களை குறிக்கிறது. தெய்வீக குணம், தூய்மை குணம், மேன்மை, தொண்டு, தன்னடக்கம் உள்ளிட்ட அனைத்து குணங்களும் ஒரு பெண்ணிடம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 9 இழைகள் கொண்ட திருமாங்கல்ய சரடு அணியப்படுகிறது. திருமாங்கல்யம் கணவன் மனைவி பந்தத்தை வலுவுடையதாக்கி குடும்ப உறுதிப்பாட்டுக்கு அடித்தளமிடுகிறது. தாலி என்பது சமூக, பண்பாட்டு, சமய வெளிப்பாடாக பார்த்தால் வேண்டும். ஒரு கணவன் மனைவியிடையே உருவாகும் ஆழமான அன்பையும் விருப்பையும் கணவனிடம் நீண்ட ஆயுளையும் இந்த தாலி சுட்டி காட்டுகிறது. மனைவியின் கழுத்தில் தான் கட்டிய தாலியை காணும் கணவன், இவள் என் மனைவி, எனக்கு சொந்தமானவள், இவள் நம்மை நம்பி வந்தவள், இவளுக்காக நாம் ஒருபோதும் தவறான விஷயங்களில் ஈடுபடக்கூடாது, பாதுகாக்க வேண்டியது எனது கடமை என நினைக்கிறான். தாலியை சுமந்திருக்கும் மனைவியோ, இவன் என்னை மணந்து எனக்கு புதிய வாழ்வு தந்தவன், அவனுக்கு உரியவளாக நான் வாழ வேண்டும் என்று நினைக்கிறாள். இவ்வாறான எண்ணங்கள் இருவருக்குமிடையே உள்ள பந்தத்தை வலுவுடையதாக்கி குடும்ப அமைப்புக்கு அடித்தளமிடுகின்றன. எனவேதான் மஞ்சள் கயிற்றால் தாலி பெண்ணின் கழுத்தில் இருந்தால் நல்லது என நம் முன்னோர்கள் கூறுகின்றனர். தாலி என்ற ஒரு அடையாளம் இந்துக்களால் சிறப்பிக்கப்படுகிறது. தற்போது வெறும் மஞ்சள் கயிற்றில் தாலியை கட்டியிருக்கும் பெண்களை பார்த்தால் வறுமை, வசதிகள் இல்லாதவர்கள் போல நினைக்கின்றனர். ஆனால் உண்மையில் மஞ்சள் கயிற்றில் இருக்கும் தாலியை கணவன்மார்கள் பார்க்கும் பொழுது மனதில் எந்த தவறான எண்ணங்களும் ஏற்படாது என்கிறார்கள் முன்னோர்கள். தங்கத்தில் சங்கிலி போன்று போடுவதன் மூலம் அது நமக்கு எப்போது அணியும் செயினாகத்தான் சில நேரங்களில் தெரியும் என்பதற்காகத்தான் மஞ்சள் கயிற்றை வைத்து நம் முன்னோர்கள் தாலியை கட்ட வைத்துள்ளனர். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.